A parallel plate capacitor of area A. Plate separation is D. The area separation between the C is the capacitance filled with 4 dielectric material having dielectric constant K1, K2, K3, and K4 as shown in figure. K1, K2, K3, K4. If the single dielectric material is to be used to have a same capacitance C in this capacitor, then dielectric constant K is. எல்லாத்தையும் வச்ச பிறகு எல்லாம் வச்சாச்சு. K into epsilon naught A by D தான் capacitance of all combination. where Kன்றது எல்லாம் சேர்ந்த K1, K2, K3, K4 சேர்ந்தது தான் K. இதுதான் effective capacitance. நம்ம எய்ம் இந்த K கால்குலேட் பண்றதாம். நம்ம இது எல்லாத்தையும் கம்பைண்டா Kன்னு வச்சுக்கிட்டோம். இப்ப நீ சொல்லு C1 எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இதை C1 வச்சுக்கிட்டோம், இதை C2 வச்சுக்கிட்டோம், இதை C3 வச்சுட்டோம், இதை C4 வச்சுக்கலாம். C1 எதுக்கு ஈக்குவல் சொல்லு? K1 epsilon naught A by D. இதை வேணா நான் இன்னும் ஒரு சிம்பிளா சொல்றேன். இத எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் மாத்திட்டு இதை வெறும் C வச்சுக்கலாமா? KC வச்சுக்கலாமா? அப்ப இங்க என்ன வரும்? K1 இதுல ஃபார்முலா கொஞ்சம் இன்னொருக்கா சொல்றேன். எப்சிலான் நாட் ஏரியா வந்து A by 3 A by 3 D பல என்ன வரும்? D by 2 வரணுமா? அந்த 2 மேல போயிருமா? இதை நம்ம எப்படி எழுதலாம்? 2 by 3 K1 C எழுதிடலாமா? வேர் Cன்றது epsilon naught A by D when completely filled with air அப்படின்னு அசியூம் பண்ணிட்டோம். இது ஃபுல்லா ஏரா இருந்தா C. டைஎலக்ட்ரிக் வச்சதுனால C எஃபெக்டிவ். ஸோ K into epsilon naught A by D. Kன்றது டோட்டல் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். அப்ப இதை நான் KCன்னு வச்சுக்கிட்டேன். அப்போ epsilon naught A by D மட்டும் வெளியேற்றா 2 by 3 K1C. அதே போல C2 என்னவா இருந்திருக்கும் சொல்லு பார்ப்போம். அதேதான் என்ன வந்துடும்? K2 வந்திருக்கும், epsilon naught A by 3 வந்திருக்கும், D by 2 வந்திருக்கும். இதே தான் வந்திருக்குமா இல்லையா? 2 by 3 K2C. C3 என்ன? அதேதான் 2 by 3 K3C. அடுத்தது C4 என்ன? இதுதான் நீ கேர்ஃபுல்லா சொல்லணும். C4 என்ன? இந்த பார்ட் மட்டும். இதுடைய டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் K4. எப்சிலான் நாட் ஏல மாற்றம் இல்ல. D by 2 வந்துருமா? D by 2 அப்ப இதான் ஒரிஜினல் கெப்பாசிட்டன்ஸ். அப்ப என்ன ஆயிரும்? 2K4C. ஆர் யூ கிளியர்? இப்ப நீ இதுக்கு ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்துக்க. இது C1, இது C2. நல்ல கவனமா கவனிக்கணும். இது C3. எதெல்லாம் எடுத்துட்டோம்? இது C1, இது C2, இது C3. இது எல்லாமே பேரலலா இருக்கா? அடுத்தது இதுதான் C4. அப்ப என்னது? இந்த மூணுக்கு சேர்ந்து parallel, அதுக்கு இது சீரிஸ். we are able to follow? இதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய effective capacitance. அப்போ C1, C2, C3 are parallel. அப்போ மூணையும் கம்பைன் பண்ணா CPன்னு வச்சுக்கலாமா? CP is nothing but அப்ப இது மூணையும் கம்பைன் பண்ணத CP நான் சொல்றேன். C1 plus C2 plus C3 which is equal to C1, C2, C3 ல எதை காமனா வெளியே எடுக்கலாம்? 2C வெளியே எடுத்துடலாமா? ஆர் C1, C2, C3 தானே? இது மூணுமே 2 by 3 K3C. அப்ப 2 by 3 காமனா எடுத்துடலாமாடா மூணுலையுமே? C1, C2, C3 ல நீ காமனா எடுக்கிறது
2/3c எது ஆட் ஆகும் k1 plus k2 plus k3 ஏதாவது டவுட் இருந்தா கேளு இப்ப எதுடைய காம்பினேஷன் எடுத்துட்டோம் எல்லா காம்பினேஷன் எடுத்தாச்சு இப்போ இந்த CP is parallel to C4 இதான் முக்கியம் அப்போ அதான் effective capacitance 1 by effective capacitance equal to 1 by CP plus 1 by C4 substitute பண்ண C effective பதிலா நீ என்ன substitute பண்ணியலாம் இத போட்டமே C effective பதிலா என்ன substitute பண்ணியலாம் KC KC equal to 1 by இந்த term இது 2/3 இது நியூமரேட்டர்ல இருக்கு மறந்துடக்கூடாது அப்ப நம்ம எடுத்தோம்னா இந்த 3 மட்டும் நியூமரேட்டர் போகும் 2c into k1 plus k2 plus k3 டினாமினேட்டருக்கு வந்துரும் into c4 is nothing but 2k4c அப்போ plus 1 by 2k4c இந்த k இந்த c எல்லாத்துலயும் இருக்கா c காமனா கேன்சல் ஆயிடுச்சு இந்த 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிரு இதுல இருக்கு அதனால 2 காமன் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணு 2 by k equal to 3 by k1 plus k2 plus k3 plus 1 by k4 இதுதான் ஆன்சர் எந்த ஆப்ஷன் பாரு ஆப்ஷன் இஸ் C 2 by k equal to 3 by k1 plus k2 plus k3 plus 1 by k இதுதான் ஆன்சர் என்ன பண்ணணும் மறுபடியும் யோசிப்போமா இது மூணு parallel பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கோ இதுக்கு இது parallel இதுக்கு parallel இந்த மூணு parallelக்கு இது சீரிஸ் இதான் இதோட ஈக்குவலன்ட் சர்க்யூட் டயக்ராம் அப்போ முதல்ல C1 கண்டுபிடிச்சிட்டோம் A வந்து A/3 ஆயிரும் D வந்து D/2 ஆச்சு அப்போ C1 will be 2/3 K1C C2 அதேதான் C3 அதேதான் C4 இந்த வேல்யூ D மற்றும் D/2 ஆகும் A சேமா இருக்கும் இதுதான் இப்போ இட் இஸ் கிளியர் C1 C2 C3 ஆர் parallel ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ண இந்த ஸ்டெப் வந்துச்சு அடுத்தது C4 அதுக்கு சீரிஸ் இருக்கனால இந்த காம்பினேஷனுக்கு இந்த C4 சீரிஸ் இருக்கனால 1 by C effective equal to 1 by CP plus 1 by C4 C effective முதல்லயே போட்டுட்ட எல்லாத்தையும் சேர்த்தா Kன்றது effective dielectric K1 K2 K3 K4 சேர்ந்ததுதான் K into C அப்போ எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்றோம் case 1 by Kc equal to இந்த வேல்யூ 2C இந்த வேல்யூ டினாமினேட்டர் அது நியூமரேட்டர் 3 இதே போலதான் இது 24KC அந்த K4C எல்லாத்துலயும் காமனா பார்த்தா C இருக்கு டினாமினேட்டர்ல கேன்சல் பண்ணிட்டோம் இதுலயும் 2 இருக்கு இதையும் 2 இருக்கு அதை காமன் எடுத்து நியூமரேட்டர் கொண்டு போயிரு this will be that okay